வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க. டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷு இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 துவரம்பருப்பு, 100 பாசிப்பருப்பு கழுவி எடுத்துகிட்டு 6-7 பச்சை மிளகா, 3 தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டாச்சு. ஒரு 4 பூண்டு பல் போட்டுடலாம். அந்த இட்லி சாம்பார் வந்து செமையாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பூண்டு போட்டாச்சு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு, உப்பு திட்டமாக போட்டு, மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடி வச்சிட வேண்டியதாங்க. அடுப்பில் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமாக போடுறேன், சரிங்களா? போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே எடுத்துட்டு நம்ம கடைஞ்சி தாளிச்சிக்க வேண்டியது தாங்க. பாருங்க, வெந்துச்சு. சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டேன். அது பருப்பு அதிகமாக இருக்கு இல்லைங்களா, தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைப்பேன், அதனால் காரம் பத்தாது. அதனால் 1 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க மிளகாத்தூள், இல்லைனாக்கா அந்த பச்சை மிளகாவே போதும். நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல சாம்பார், அதை எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். புளி ஊற்றக்கூடாது இட்லி சாம்பாருக்கு. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் செமையாக இருக்குங்க. சிம்பிளாக இருக்கும், பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நீங்கள் இதான் வைப்பீங்க. ஏன்னா 5 நிமிஷத்து வேலை தான், டக்குன்னு முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், சாம்பார் சூப்பராக இருக்குங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். பாய். செமையாக இருக்குது பாருங்கள்.